ஹே காய்ஸ், இன்றைக்கி விட்டோ ஸ்பேஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் டூரிஸ்ட் நிறையா பேர் இந்த தீவுக்கு வராங்க. அருங்காட்சியகத்தில் உள்ள டிவியில் விட்டோ ஸ்பேஸ் தீவை பற்றி ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெர்ரி இருக்காங்கல்ல, டூரிஸ்ட்டுக்கு ரிச்சர்ட் வாரன் தான் இந்த தீவோட முதல் மேயர். அவர் தன்னோட மனைவி இறந்தப்புறம் சாரான்னு ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இதான் அவங்க சிலைன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு செர்ரி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இந்த டவுனுக்கு வந்ததில்லைன்னு செர்ரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு நிறையா டூரிஸ்ட் வர ஆரம்பிக்கிறாங்க. டாமோட பையன் எவன் ஒரு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். நிறையா பேர் போட்டில் இருந்து இறங்குறத டாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. டாம் காரை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. வழியில் ஒரு பொண்ணு மேப்பை கையில் வச்சுட்டு வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. டாம் அந்த பொண்ணை பார்த்து எங்கள் மொபைல் ஃபோன் சிக்னல் கிடைக்காது, நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமான்னு கேட்க, வேண்டாம்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த மேப்பை ரெடி பண்ணதே நான் தான், உங்களுக்கு எங்கே போகணுன்னு டாம் கேட்க, மேப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த போர்டில் மாற்றி எழுதியிருக்கு, அந்த போர்டில் டிக்கோல் ஸ்ட்ரீட்டுன்னு எழுதியிருக்கு, அது ஒரு கெட்ட வார்த்தை, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நான் இந்த ஊரோட மேயர் தான், நீங்கள் எங்கே போகணுன்னு சொல்லுங்கன்னு ட்ராப் பண்ணுறேன்னு டாம் சொல்ல, சரி ஓகே, ஆனால் என்னை மர்டர் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு அந்த பொண்ணு விளையாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு டாம் கேட்க, இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, அதான் பார்ட்டி பண்ணலானுங்க வந்தோம், நேற்று தான் இந்த ஊருக்கு வந்தோம், டயர்டில் அப்படியே ஹோட்டல் ரூமில் தங்கிட்டோம், நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் காஃபியை குடிச்சிக்கிட்டு கடற்கரையை ரசிச்சுட்டு இருப்பேன்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்போது நாளைக்கு பீச்சுக்கு வாங்க, நாளைக்கு நான் கடலில் ஸ்விம் பண்ண போகிறேன், ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊரோட மேயர் கடலில் ஸ்விம் பண்ணி இந்த கடல் நமக்கு ஒருபோதும் ஆபத்து தராதுன்னு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பாங்க, நாளைக்கு இந்த ஃபங்க்ஷனை நான் தொடங்கி வைக்க போகிறேன், அதுக்கப்புறம் சன்செட் காக்டெயில் பார்ட்டியும் இருக்குன்னு டாம் சொல்ல, இங்கே பார்பனஸ் டாவன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் பார் இருக்குல்ல, அங்கே போகிறதா நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் அங்கே போவீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, எப்போவாச்சும் போவேன்னு டாம் சொல்ல, நாளைக்கு அங்கே மீட் பண்ணலாமான்னு அந்த பொண்ணு கேட்க, பார்க்கலான்னு டாம் சொல்கிறாரு. இந்த ஊரில் இருக்க சில கடைக்காரங்க டேக்ஸ் கட்டுறதுக்கு எதிர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்கன்னு டேல் சொல்ல, டாம் அதை பற்றி கண்டுக்காமல் சன்செட் காக்டெயில் பார்ட்டி பற்றி நிறையா பேருக்கு சொல்லணும், யாரும் அதை பற்றி தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலைன்னு டாம் சொல்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்ட்டியை பற்றி சொல்லிட்டேன், ரோஸ்மெரி தான் அதுக்கான வேலையை சின்சியராக பார்த்துட்டு இருக்காங்கன்னு பேட்ரிசியா சொல்ல, ரோஸ்மெரி வெளியே உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு டாம் சொல்கிறாரு. நான் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினேன், அவங்களுக்கு இந்த பார்ட்டியை பற்றி எதுவும் தெரியலைன்னு டாம் சொல்ல, எந்த பொண்ணுன்னு பேட்ரிசியா கேட்க, வழி தெரியாமல் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க, ஒரு மேயராக அவங்களுக்கு உதவி பண்ணுறது என் கடமை, அதான் காரில் அவங்கள ட்ராப் பண்ணேன், அப்புறம் நான் கடலில் ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சாங்காக ப்ளே பண்ணுங்கன்னு டாம் சொல்ல, அந்த பொண்ணு அழகாக இருந்தாளா, என்ன வயசு இருக்குன்னு பேட்ரிசியா கேட்க, நான் அந்த பொண்ணை சரியாக பார்க்கல, எனக்கு ஏற்ற வயசு தான்னு டாம் சொல்ல, நான் ஒரு தடவை கார் டயர் பஞ்சராகி நின்றுட்டு இருந்தப்போ நீ பாட்டுக்கு கண்டுக்காமல் போனேன், இப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கு நீ லிஃப்ட் கொடுத்துருக்க, ரொம்ப சந்தோஷம்னு பேட்ரிசியா சொல்ல, நான் அன்றைக்கி உன்னை பார்க்கவே இல்லையே, அது மட்டும் இல்லை நான் யாராக இருந்தாலும் உதவி பண்ணுவேன்னு டாம் சொல்ல, ரூத்கிட்டையும் கார் இல்லை, அவங்க நடந்து தான் வீட்டுக்கு போகிறாங்கன்னு பேட்ரிசியா சொல்ல, நடக்கிறது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான், ரூத் உங்களை நான் இன்றைக்கி ட்ராப் பண்ணட்டுமான்னு டாம் கேட்க, இல்லை வேண்டாம்னு ரூத் பாட்டி சொல்கிறாங்க. டாம் அந்த பொண்ணை பார்க்க கிளம்பிட்டு இருக்காரு. கண்ணாடியில் முகம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க, எவன் அங்கே வந்து எங்கே போகிறீங்கன்னு கேட்க, பார்பனஸ் பார்க்கு என் கூட வேலை பார்க்குறவங்க எல்லோரும் சேர்ந்து போகிறோம், டிக்கன் ஸ்ட்ரீட்டை டிக்கோல் ஸ்ட்ரீட்டுன்னு யாரோ மாற்றி எழுதிட்டாங்கன்னு டாம் சொல்ல, எவன் எதுவும் தெரியாத மாதிரி, யார் அப்படி பண்ணியிருப்பா, அது ரொம்ப கேவலமான செயல்னு எவன் சொல்கிறான். எவன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு டாமுக்கு சந்தேகம், ஏன்னா இந்த மாதிரி சேட்டை பிடிச்ச வேலையை எவன் அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருப்பான். டாம் அந்த பாருக்கு வர அங்கே அந்த பொண்ணு வரல. சரின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போது ஒரு வயசான பாட்டி தலைவெறி கோலமாக முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. மேம் உங்களுக்கு உதவி வேணுமா, வாங்க நான் காரில் ட்ராப் பண்ணுறேன்னு டாம் சொல்ல, அந்த ஓல்டு லேடி அப்படியே கிட்டத்தில் ஓடி வருவாங்க பாருங்கள். டாம் பயத்தில் காரை ரிவர்ஸில் எடுத்து யூட்டன் போட்டு நிப்பாட்டிட்டு மூச்சு விட, எங்கடா அந்த ஓல்டு லேடியை காணுன்னு பார்க்க, அந்த ஓல்டு லேடி சைடில் வந்து டாம் கையை நகத்தை வச்சு கிழிக்க, டாம் பயத்தில் காரை வேகமாக ஓட்டிகிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. அந்த ஓல்டு லேடி கடித்த காயத்துக்கு டாக்டரை பார்த்து டாம் கட்டு போட்டுட்டு இருக்காரு. என்ன ஏதாச்சும் அனிமல் கடிச்சிருச்சான்னு டாக்டர் கேட்க, இல்லை ஒரு ஓல்டு லேடி நகத்தை வச்சு கிழிச்சிட்டாங்க, மெண்டல் ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்திருக்கலான்னு டாக்டர் சொல்கிறாரு. நான் இந்த காயத்தோட கடலில் ஸ்விம் பண்ணலாமான்னு டாம் கேட்க, பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்ல, உப்பு தண்ணி ரத்த காயத்தை சரி பண்ணணுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு டாம் சொல்ல, நான் தாங்க டாக்டர், நான் சொல்கிறத கேளுங்கன்னு டாக்டர் சொல்ல, அதெல்லாம் முடியாது, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நான் கண்டிப்பாக ஸ்விம் பண்ண போகிறேன்னு டாம் சொல்கிறாரு. என்ன டாம் உன் கையில் காயம்னு டேல் கேட்க, ஒரு ஓல்டு லேடி நகத்தை வச்சு கிழிச்சிட்டாங்கன்னு டாம் சொல்லிட்டு இருக்க, ரூத் வந்து இந்த மாதிரி மரிசான்னு ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வந்தாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு ரூத் சொல்ல, அந்த பொண்ணு நம்பர் கொடுத்தாங்களான்னு கேட்க, இல்லை ஆனால் அவங்கள பீச்சில் மீட் பண்ணுறேன்னு சொல்ல சொன்னாங்கன்னு ரூத் சொல்கிறாங்க. டாம் ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்தாருல, அந்த பொண்ணு பேர் தான் மரிசா.
ரோஸ்மேரி டாம் கிட்ட உன் கையில் இருக்க காயம் சி ஹேக்கோட வேலை மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஐயோ போதும், ஏற்கனவே நிறையா கட்டுக்கதைகளை கேட்டாச்சுன்னு டாம் சொல்ல, இல்லை நீ கேட்டு தான் ஆகணும். அந்த ஓல்டு லேடி தனியாக இருக்க மீனவர்களை சமயம் பார்த்து நகத்தை வச்சு கீறி விடும். அவங்களோட தோலில் ஒரு சின்ன பகுதி அவன் நெகத்துக்குள்ளே போயிடும். அதை வச்சு அவன் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு அவங்க வீக்காக இருக்க நேரம் அட்டாக் பண்ணுவா அப்படின்னு ரோஸ்மேரி சொல்ல, அவங்களுக்கு இருமல் வருது. இது என்னோடய வாட்டர்னு தண்ணியை ஓரமாக வச்சுட்டு, இந்த மாதிரி கதை எனக்கு கேட்க நேரம் இல்லை, நான் கிளம்புறேன்னு டாம் சொல்லிவிட்டு பீச்சுக்கு வராரு. டேல் இருக்கான்ல, இந்த பீச்சில் மின்சார வசதி இல்லை, இப்போ நீங்கள் மைக்கில் பேச முடியாதுன்னு சொல்ல, இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வைக்க சொல்லி பேட்ரிசியா கிட்ட சொன்னல, அவள் எங்கே போயிட்டான்னு டாம் கேட்க, சன்செட் காக்டைல் பார்ட்டிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய போயிருக்கா. கேரட்டுக்கிட்ட சொல்லி பவர் கன்வெர்ட்டர் மூலமாக மின்சாரத்தை வர வைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு டேல் சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நீங்கள் பேசலான்னு டேல் மைக்கை கொடுக்க, மைக்கில் இருந்து சுத்தமாக சவுண்டே வரல. இது ஒர்க் ஆகலைன்னு டாம் டேல்கிட்ட சொல்ல, எனக்கு கேட்குதுன்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். உடனே ஹலோ எவரிவான் அப்படின்னு டாம் கத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு மேயராக அவங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், அதனால் நானே இந்த கடலில் ஃபஸ்ட்டு ஸ்விம் பண்ணி உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு டாம் கடலுக்குள்ளே இறங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. டாம் கொஞ்சம் தூரம் ஸ்விம் பண்ணி போய் கை காட்டிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் பார்த்தா ஒரு தலை மட்டும் தெரியுது, அது டக்குன்னு உள்ளே போகுது. டாம் பயத்தில் வேகமாக கரைக்கு நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த சி ஹேக், அதான் அந்த ஓல்டு லேடி, டாம் காலை பிடிக்க டாம் எப்படியோ கரைக்கு வர பயத்தில் காலை உதறிட்டு இருக்காரு. ஷெரீஃப் வந்து நீங்கள் ஓகேவான்னு கேட்டுட்டு கூட்டிகிட்டு போக டாம் மறுபடியும் கையசைக்க இவங்களும் கை தட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஓல்டு லேடி டாம் காலில் நகத்தை வச்சு கிழிச்சிருக்காங்க. டாம் விக்கோட வீட்டுக்கு வராரு. என் வீட்டுக்கெலாம் நீ வரவே மாட்டியே, என்ன இந்த பக்கம்னு விக் கேட்க, உங்களுக்கு சி ஹேக்கை பற்றி தெரியுமான்னு டாம் கேட்க, கடலில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவளோட கதை தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடி அவளை பற்றி சொல்கிறான். அதாவது சி ஹேக் வந்து நீ தனியாக இருக்கும்போது உன்னை அட்டாக் பண்ணோம், அப்புறம் அந்த ரத்த காயத்தை மோப்பம் பிடிச்சி உன்னை மறுபடியும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து உன் மேலே ஏறி உட்காந்து உன்னை அவள் கொன்னுடுவான்னு விக் சொல்ல, உன்னோட கட்டுக்கதையை என் மண்டைக்கில் ஏற்ற பார்க்குறியான்னு டாம் போக, டாம் ஒரு நிமிஷம் நில்லு, உன்னோட காயம் ஆடுற வரைக்கும் ஒரு பெட்டிக்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டு 72 மணி நேரம் இரு, அதான் தப்பிக்க ஒரே வழி. உன்னோட காயம் ஆறிடுச்சுன்னா சி ஹேக்னால் உன்னை ட்ராக் பண்ண முடியாது, நீ தப்பிக்கலாம், இல்லாட்டி அவள் உன்னை வேட்டையாடுவான்னு விக் சொல்கிறான். டாம் வீட்டுக்கு வர எவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருக்கான். இன்றைக்கி நைட்டு வெளியே போய் சுத்த பிளான் பண்ணிட்டீங்களான்னு டாம் கேட்க, உங்களுக்கு மரிசான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தாங்க, அவங்கள ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்க்க சொன்னாங்கன்னு எவன் சொல்ல, அந்த பொண்ணு யாருன்னு எவன் ஃப்ரெண்டு கேட்க, அவங்க என் ஃப்ரெண்டு தான்னு டாம் சொல்ல, நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிக்கிறேன்னு எவன் சொல்ல, சரி என்னமோ பண்ணி தொலைன்னு டாம் போக, இன்றைக்கி உங்கள் அப்பா அந்த பொண்ணு கூட ஒரே என்ஜாய் தான் அப்படின்னு இவங்க டாமை பற்றி தப்பாக சிரித்து பேசிட்டு இருக்க, டாம் காதில் அது விழுக, இந்த பசங்களை திருத்த முடியாதுன்னு அங்கேருந்து கிளம்புறாரு. டாம் மரிசாவை பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. கேத்தின்னு ஒருத்தவங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி கேத்தி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம மீட்டிங்கே நான் கேன்சல் பண்ணியிருப்பேன்னு டாம் சொல்ல, கேத்தி ஃபுட்டை கொண்டாந்து வைக்கிறாங்க. கேத்தி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு மரிசா சொல்ல, நீ கண்டிப்பாக அதை ஆர்டர் பண்ணல தானே அப்படின்னு டாம் கேட்க, ஆமாம் நான் ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு மரிசா சொல்லிவிட்டு 2 பேரும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க. பிரைஸ் இருக்கார்ல, அவர் லெட்டரில் போட்டிருந்த மாதிரியே அந்த ரகசிய அறையை தேடி காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு கிணறு இருக்குது. பிரைஸ் பயந்துக்கிட்டே அந்த கிணத்துக்கிட்ட வந்து பார்த்தா ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குது. காதை வச்சு அந்த சத்தத்தை பிரைஸ் கேட்க அந்த சீனை கட் பண்ணுறாங்க. மரிசா டாம் கிட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்கன்னு கேட்க, அவள் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு இறந்து போயிட்டான்னு டாம் சொல்ல, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறது கஷ்டம் தானே அப்படின்னு மரிசா சொல்கிறாங்க. ஐயோ மறந்தே போயிட்டேன், சன்செட் காக்டெயில் பார்ட்டி இருக்குது, அதுக்கு போகலாட்டி என் கூட வேலை பார்க்குற பேட்ரிசியான்னு ஒரு பொண்ணு கன்னை எடுத்துகிட்டு வந்து என்னை சுட்டாலும் சுட்டுருவாங்கன்னு டாம் சொல்ல, எனக்கு உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கன்னு போல தோணுது அப்படின்னு மரிசா சொல்ல, அப்போ வாங்க சன்செட் காக்டெயில் பார்ட்டிக்கு போகலான்னு டாம் கூப்பிட, இல்லை வேறு எங்கேயாச்சும் உங்கள் வீட்டுக்கு போகலாமான்னு மரிசா கேட்க, இல்லை இன்றைக்கி அது சரியாக வராது, இன்னொரு நாள் பார்க்கலான்னு டாம் சொல்கிறாரு. எவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் டூரிஸ்ட் வந்த 2 பொண்ணுங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த தீவை விட்டு வெளியே போனதே இல்லையான்னு அந்த பொண்ணு கேட்க, நான் மட்டும் போயிருக்கேன், இவங்க யாருமே இந்த தீவை விட்டு வெளியே போக முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒரு பையன் பட்டாசு கொளுத்தி போட்டு விளையாடிட்டு இருக்க, பிரைஸ் அந்த காட்டுக்குள்ளே இருந்து பேய் அரைஞ்ச மாதிரி வந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல தீய சக்தி இருக்குன்னு பிரைஸ் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சைடில் நடந்து போயிட்டு இருக்காரு. டாம் வீட்டுக்கு வந்து கால் ரெக்கார்ட்ஸை ஆன் பண்ணி கேட்குறாரு. நீ எங்கே இருக்க, பார்ட்டிக்கு விளையான்னு பேட்ரிசியா கேட்குறாங்க. அடுத்த கால் ரெக்கார்டில் விக் கால் பண்ணியிருப்பார் போல். டாம் உடனே எனக்கு கால் பண்ணு, அந்த சி ஹேக் உன் வீட்டுக்குள்ளே வர வழியை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான்னு விக் சொல்கிறாரு.
மரிசா இருக்காங்கல்ல, அவங்க டாம் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் டாம் பயந்துக்கிட்டே கதவை திறக்காமல் இருக்கான். என்னை உள்ளே கூப்பிட மாட்டியான்னு மரிசா கேட்க, இல்லை இன்னைக்கு வேண்டாம்னு டாம் சொல்ல, மரிசா கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. டாம் டோர்கிட்ட சேர்லாம் வச்சு சீஹேக் உள்ளே வராத மாதிரி பண்ணுறான். கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுட்டு சோஃபாவில் போய் உட்கார, தூக்கம் வந்து அப்படியே டாம் தூங்கிட்டு இருக்க, அந்த ஓல்டு லேடி அவன் காலுக்கு கீழே இருந்து அப்படியே மெதுவாக எந்திரிக்க, டாம் கண்ணு முழிக்க பயத்தில் அவன் கதற, அந்த சீஹேக் அவன் மேலே அப்படியே ஏறுது. அந்த சோஃபாவில் அட்ஜஸ்ட் பண்ணுறத டாம் ப்ரெஸ் பண்ண, சோஃபா வேகமாக பின்னாடி சாய சீஹேக் பறந்து போய் முன்னாடி விழுகுது. டாம் பயந்துக்கிட்டே தவழ்ந்துக்கிட்டு குளிக்கிற ரூமுக்குள்ளே போயிட்டு பாத்டப்பில் போய் கவரை போட்டு மூடி ஒளிஞ்சிக்கிறான். அந்த சீஹேக் மெதுவாக கதவை திறந்துக்கிட்டு அப்படியே பாத்டப் மேலே கையை வைக்க, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு டாம் நடுங்கிக்கிட்டு இருக்க, அது அப்படியே எந்திரிச்சா அவன் கிட்ட போக, விக் பின்னாடி வந்து அந்த சீஹேக்கை சுட்டு கொல்றாரு. நான் சொன்னதை நீ எங்கடா கேட்ட, நீ செத்து போயிருப்பேன்னு நினச்சி தான் வந்தேன், எப்படியோ பொழைச்சிக்கிட்டேன்னு விக் சொல்கிறாரு. இன்னொரு வாய்ஸ்மெயில் இருக்குது, ஆனால் அதை டாம் கேட்கல. அந்த ரெக்கார்டில் பிரைஸ் கால் பண்ணியிருக்காரு. நான் அந்த சத்தத்தை கேட்டேன், என்னை கடவுள் மன்னிக்கட்டும்னு சொல்கிறாரு. அப்புறம் சர்ச்சில் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்க, செரிஃப் ஃபோனில் எல்லா தீயணைப்பு வீரர்களும் சன்செட் காக்டெயில் நிகழ்ச்சிக்கு உடனே வாங்கன்னு செரிஃப் கத்திட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.